வணக்கம். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களால் கடந்த 16 மே 2026 அன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்று பேசிய பேச்சு காரணமாக ஒரு சர்ச்சை ஒன்று தென்னிலங்கையிலே ஏற்பட்டுள்ளது. அந்த சர்ச்சையை உருவாக்குபவர்கள் வளமையான நபர்கள் அதனை உருவாக்குகின்றார்கள். சிங்கள பௌத்த தேசிய அரசியல்வாதிகள் அதனை எடுத்து பேசுகின்றார்கள். ஆனால் அதனையும் விட தென்னிலங்கையில் கொழும்பில் மையம் கொண்டுள்ள கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்தவர்களும் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த அருட்தந்தை அவர்களுடைய உரையை கேள்விக்குட்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கலாம். தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய போராட்டத்தை பொறுத்தவரை தமிழ் கத்தோலிக்க மதகுருக்களினுடையதும் இங்கு எமது ஆயர்களுடையதும் பங்களிப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பதனை நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிந்து வைத்துள்ளோம். தமிழ் சிவில் சமூக அமையத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய தோற்றுநராக அழைப்பாளராக இருந்து நீண்ட காலம் செயற்பட்டது முன்னாள் காலஞ்சென்ற மன்னர் ஆயர் ராயப்ப ஜோசப் என்பதனை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே தமிழ் பரப்பிலே தமிழருக்கு நடந்த அநியாயங்களை முன்கொண்டு வருவதற்கு தமிழ் கத்தோலிக்க திருச்சபைகளும் தமிழ் பரப்பிலே செயற்பட்ட குறுமுதல்வர்களும் செய்த பங்களிப்புக்கு ஒரு ஈடு இணை இல்லை. அதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் இழந்தவர்களையும் நாங்கள் அறிவோம். அப்போ இந்த வகையில் தான் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு கத்தோலிக்க குரு இதனை இனப்படுகொலை என்று பேசுவதனுடைய முக்கியத்துவம் பெறுகின்றது. ஃபாதர் ஜீவந்த பீரிஸை பொறுத்தவரை அவர் நீண்ட காலமாக இந்த விடயங்களை சொல்லி வருகின்றார். மேலோட்டமாக இந்த விடயத்தை சொல்லவில்லை. அவருடைய மே 16 அவர் ஆற்றிய உரையை எடுத்து பார்க்கின்ற பொழுது வரலாற்று ரீதியாக தமிழ் தேசமானது இனப்படுகொலைக்கு எவ்வாறு உட்படுத்தப்பட்டது என்பதனை பேசுகின்றார். இனப்படுகொலை தொடர்பான வரவிலக்கணத்தை பேசுகின்றார். ஃபாதர் பிரான்சிஸ் ஜோசப் ரோமுக்கு எழுதிய கடிதத்தை பற்றி பேசுகின்றார். அதிலே வெறுமனே இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் அல்ல, தமிழ் தேசத்தை அழிப்பதற்கான இனப்படுகொலை யுத்தம் என்பதனை சுட்டிக்காட்டி அவர் எழுதியதை பேசுகின்றார். கத்தோலிக்க திருச்சபையிலேயே இன ரீதியான பிளவு ஏற்பட்டுள்ளதை அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியதை பேசி ஒரு மிக ஆழமான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்றார். இந்த இடத்தில்தான் குறிப்பாக மிக சிறிய அளவிலானவரே குறிப்பாக சிங்கள சமூகத்திலிருந்து எமது மக்களுக்கு நிகழ்ந்த துயரத்தை பற்றி அதனை ஆழமாக புரிந்து அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் விளங்கி கொண்டு பேசுகின்ற நேரத்திலே அவ்வாறான ஒரு சிலராக ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் இருக்கின்ற போது அவருக்கு எதிராக இந்த நெருக்கடி வருகின்ற போது நாங்கள் அவருக்காக குரல் கொடுப்பது முக்கியம். ஏன் இனப்படுகொலை சொல்வது என்பது முக்கியம் என்ற கேள்வியானது தமிழ் பரப்பிலும் எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான விடையை நாங்கள் மீள ஞாபகப்படுத்திக் கொள்வது முக்கியமானதாகும். தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த யுத்தம் என்பது வெறுமனே விடுதலை புலிகளை அழிப்பதற்கான யுத்தமாக மட்டுமல்லாமல் தமிழர் ஒரு தேசமாக ஒரு நேஷனல் குரூப் ஒரு தேசமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை முன்வைக்கக்கூடாது என்பதற்காக அந்த அரசியலை அழிப்பதற்காக ஒரு அரசியல் ரீதியாக வடிவமெடுத்த அந்த குழுமத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட யுத்தம்தான் இது. ஜெனசைட் என்ற பதத்தை சர்வதேச சட்டத்துக்கு அறிமுகப்படுத்திய ரஃபேல் லெம்கின் குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் ஜெனசைட் என்பதனை அழுத்தி பேசுவார். அதாவது ஒரு இனக்குழுமம் தன்னை அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தி தனக்குரிய அரசியல் வேலைத்திட்டத்தை முன்வைக்கின்ற போது அந்த அரசியல் வேலைத்திட்டத்தை இல்லாமல் பண்ணுவதற்காக அவர்களை முழுமையாகவோ பகுதியாகவோ அளிக்கின்ற என்ற விடயத்தை தான் அவர் ஜெனசைடுடைய உண்மையான உள்ளடக்கமாக அவர் முன்வைத்திருந்தார். யூதர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து ரஃபேல் லெம்கின் அதை பற்றி பேசுகின்ற போது உருவாகின கருத்துருவாக்கம் ஆகாது அமைகின்ற போது அவர் கல்ச்சுரல் ஜெனசைடு அதனுடைய பண்பாட்டு ரீதியாக இனப்படுகொலையினுடைய முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி பேசினார். ரஃபேல் லெம்கின் ஜெனசைடை பற்றி கருத்துருவாக்கம் செய்திருந்த விடயம் எல்லாமே UN ஜெனசைட் கன்வென்ஷனில் உள்வாங்கப்படாவிட்டாலும் ஜெனசைட் கன்வென்ஷனுடைய உறுப்புரை 2 குறிப்பிடத்தக்களவது உள்வாங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் தங்களுக்கு நடந்த தங்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட
அந்த இன அழிப்பு செயல்முறை இனப்படுகொலை என்று வரையறுப்பதற்கான காரணம் அது அவர்களுடைய வாழ்க்கை அனுபவம். தமக்கு நடந்ததை தொடர்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் சுய விளங்கிக் கொள்ளல், செல்ஃப் எக்ஸ்பிரஷன். அவைக்கு எங்களுக்கு நடந்த துயரம் தொடர்பான ஒரு சுயமான வெளிப்படுத்தலாக இனப்படுகொலை என்று அவர்கள் சொல்ல வருகின்ற போது சகோதர இனத்தைச் சேர்ந்த அந்த மக்களுடைய துயரங்களை பார்த்து அந்த துயரங்களை துடைப்பதற்காக போராடிய குறுமுதல்வர் அருட்பணி ஜீவந்த பீரிஸ் போன்றவர்களும் அந்த விளக்கத்தை அதனை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பேசுவது என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாகும். ஆகவே தான் கருத்து சுதந்திரத்திலே நம்பிக்கை உள்ள ஆக்கள் அதனை அந்த வெளிப்படுத்துவதிலே கட்டாயமாக அதற்கான வழி இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஆக்கள் தாங்கள் இனப்படுகொலை என்று அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் அதனை சொல்லுவதற்கான உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே மிகவும் அடிப்படையான பிரச்சனை மற்றவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த கருத்தை சொல்லுவதற்கான வழியாவது இருத்தல் வேண்டும் என்பது பொதுப்பரப்பிலே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இல்லாமல் இருப்பதுதான் இங்கு பெரிய பிரச்சனை. ஆகவே நாங்கள் சிங்கள சகோதரர்கள் மத்தியிலும் எங்களுடைய சகோதர இனத்தவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதுதான். நீங்கள் அவர் எடுத்த வரையறையை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்பதற்கு அப்பால் அவருக்கு அதை சொல்வதற்கான உரிமை இருக்கின்றது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கிருந்து அதனை சொல்லுகின்றார் என்றால் தமிழ் மக்களோடு அவர் காலங்காலமாக கடந்த பல தசாப்தங்களாக வைத்திருந்த ஊடாட்டத்தின் பேரில் அந்த விளக்கை கொள்ளில் அவர் சொல்லுகின்ற போது அவருடைய அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும், அதற்குரிய இடத்தையும் வழங்க வேண்டும். அவ்வாறாக ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகின்ற போதுதான் அதற்குரிய பேச்சு வழிகள் அதனை உரையாடுகின்ற வழிகள் உருவாகின்ற போதுதான் உண்மையான மாற்றம் வரும். ஆகவே இந்த அரசாங்கமும் உண்மையில் மாற்றத்தை நோக்கி நகர விரும்புகின்றது. கடந்த காலம் தொடர்பான ஒரு வெளிப்படையான உரையாடலுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால் ஜீவந்த பீரிஸுக்கு எதிராக தற்போது தொடுக்கப்படுகின்ற வழக்குகளை முளையிலேயே கிள்ளுவதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் முன்னர் எப்படி ராஜபக்சக்களும் ரணில் விக்ரமசிங்கக்களும் இந்த வெளியை கடந்த காலம் தொடர்பான வெளியை இது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று மட்டுப்படுத்தி வைக்க பார்த்தார்களோ அதே பார்வையிலேயே இந்த அரசாங்கமும் தொடர்வதாகவே கருத வேண்டும் என நான் நினைக்கின்றேன். எனவே ஃபாதர் ஜீவந்த பீரிஸினுடைய குரலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவரை போன்றவர்கள் கருத்து சொல்வதற்கான வழிகள் இன்னும் அகலமாக்கப்பட வேண்டும். அதற்கான சகோதரத்துவத்தை நாங்கள் காட்டுவது மிக முக்கியமானதென தமிழ் சொல் சமூகம் கருதுகிறோம்.